சர்வதேச கிரிக்கெட் அமைப்பினுடைய தலைவர் ஜெய்ஷா அவர்கள் இந்தியாவுக்கு சாதகமா எல்லா சூழலுமே அமைத்து கொடுக்கிறார் அப்படின்னு சொல்லிட்டு பொங்கி இருக்கிறாங்க பாகிஸ்தான் ரசிகர்கள். 50 ஓவர் போட்டிகள்ல மிகப்பெரிய ஒரு வரலாறு படைத்திருக்கிறார். அதுவும் யாருமே படைக்காத ஒரு வரலாறு. யாருன்னு கேக்குறீங்களா? கேப்டன் ரோஹித் சர்மா. கங்காருன்னு சொல்லக்கூடிய ஆஸ்திரேலிய அணி வீரர்களை புரட்டி எடுத்திருக்கிறது இந்திய புலிகள். இவ்வளவு காலம் ஐசிசி தொடர்கள்லயும் சரி, அதே மாதிரி நாக் அவுட் போட்டிகள்லயும் சரி, நமக்கு ஆஸ்திரேலியா எதிரி கிடையாது. ஆஸ்திரேலியாவில் இருக்கக்கூடிய டிராவிஸ் ஹெட் தான். அவரை திட்டம் போட்டு தூக்கினார் வருண் சக்கரவர்த்தி அவர்கள். செய்தியாளர் விமர்சனங்களுக்கும் சரி, மக்களுடைய விமர்சனங்களுக்கும் சரி, வாய் அடைக்கிற மாதிரி பதில் சொல்லி இருக்கிறாரு கௌதம் கம்பீர் அவர்கள். நான் பழைய ராகுல் கிடையாது, ஆஸ்திரேலியாவுக்கு எதிராக பொலந்து காட்டிய KL ராகுல். காட்டான் தாண்டா இவன். காட்டான்னு சொல்ற மாதிரி தான் பொட்டலம் கட்டி இருக்கிறாரு ஆஸ்திரேலியாவை ஹார்திக் பாண்டியா. 2023 வேர்ல்டு கப் 50 ஓவர் வேர்ல்டு கப் இந்தியா ஆஸ்திரேலியா ஃபைனல் அகமதாபாத் ஸ்டேடியம். 90,000 மக்கள் நிரம்பி இருக்கிறார்கள். இந்தியர்கள் தான் அதில் அதிகமா இருக்கிறாங்க. அவ்வளவு பேரும் வேதனைப்படும் அளவிற்கு சைலண்ட் ஆக்கினார்கள் இந்த ஆஸ்திரேலியா காரணங்க. அதாவது கங்காருன்னு சொல்லக்கூடிய ஆஸ்திரேலியா வீரர்களை இந்திய புலிகள் அடித்து நொறுக்க வேண்டும் என்ற எண்ணம் அந்த 90,000 மக்கள் கிட்டயே இருந்துச்சு. ஆனா அந்த சமயத்துல நடக்கல. நிறைய ICC தொடர்கள்ல நாம தோற்று போயிருக்கிறோம். நாக் அவுட் போட்டியில இதுவரைக்கும் ஆஸ்திரேலியாவை நாம ஜெயிச்சதே கிடையாது. முதல் முறையாக வெற்றி பெற்று ரோஹித் சர்மா மிகப்பெரிய ஒரு சாதனையை பண்ணியிருக்கிறாரு. ஆனா இந்த இடத்துல பழி வாங்க வேண்டிய ஒரு குணம் வந்திருக்கிறது. ஏன்னு கேட்டீங்கன்னா, அவங்க கப்பை ஒரு பொருட்டாவே மதிக்கிறது இல்லை. கப்பு மேல காலை போடுறது, கப்புக்குள்ளார பீரை ஊத்தி குடிக்கிறது, அந்த கப்புக்கான வரவேற்பு கொடுக்காம இருக்கிறது. அதற்கான டிசர்வர்டான ஆளுங்களான்னு பார்த்தா திறமை இருக்கிறது, ஆனா ஒழுக்கம் இருக்கிறதானா இல்ல. அப்படி இருக்கும்போது அந்த கப்பை நாம வான்கடே மைதானத்துல T20 வேர்ல்டு கப்பை வச்சு கொண்டாடின விதம் பார்த்து அவர்களே பொறாமைப்பட்டாங்க. இந்த கப்புக்கு இவ்வளவு மரியாதை கிடைக்குமான்னு சொல்லிட்டு அந்த வகையில பல நாடுகளுக்கு இதை ஏங்கி கொண்டிருக்கிறது. ஆகையினால அடுத்த நாடுகள் இதை அடையலாமே தவிர ஆஸ்திரேலியா மட்டும் அடையவே கூடாது என்ற எண்ணம் இந்திய ரசிகர்களிடையே ஆக்ரோஷமா ஊறி போயிருந்துச்சு. ஆனா இப்பொழுது சாம்பியன்ஸ் டிராபி 2025 செமிஃபைனல் இந்தியா வெர்சஸ் ஆஸ்திரேலியா துபாய் கிரவுண்ட்ல நடந்தது. அந்த போட்டியில ஆஸ்திரேலியா டாஸை வின் பண்ணி ஸ்மித் அவர்கள் கேப்டனா இருந்து பேட்டிங்கை சூஸ் பண்ணியிருக்கிறாரு. காரணம், வெயில் காரணமா கண்டிப்பா பேட்டிங்ல ரன்னை குவிக்க முடியும். அப்படி குவிச்சுட்டா நாங்க ஈஸியா ஹேண்டில் பண்ணிடுவோம் செகண்ட் ஹாஃப்லன்னு சொல்லிட்டு தான் அவர் அந்த முடிவு எடுத்திருந்தாரு. ஆனா ரோஹித் சர்மா தலைமையில என்ன சொன்னார்னா, எனக்கு டாஸ் விழுந்தா ஃபீல்டிங் எடுக்கணுமா இல்ல பேட்டிங் எடுக்கணுமான்னு ஒரே குழப்பமா இருக்கிறது, நான் டாஸை தோற்றதே மேல் அப்படின்னு சொல்லிட்டு தான் அவரும் முடிவு செஞ்சிருந்தாரு. அந்த அடிப்படையில இப்போ இறங்கி நான் பேட்டிங் ஆட போறேன். ஏன்னா இது பேட்டிங்க்கும் சாதகமா இருக்கும், ஃபீல்டிங்க்கும் சாதகமா இருக்கும். அப்படி இருக்கும்போது நான் எதை சூஸ் பண்றதுன்னு தெரியாம தான் இருந்தேன். இந்த இடத்துல தோற்று போனது எவ்வளவோ மேலானதுன்னு சொல்லிட்டு அவரும் சந்தோஷமா தான் சொல்லியிருந்தாரு. இதுலயும் ரோஹித் சர்மா ஒரு சாதனையை பண்ணியிருக்கிறாரு. தொடர்ந்து ODI தொடர்கள்ல 11 முறை டாஸை தோத்திருக்கிறாரு. அதே மாதிரி ODI தொடர்கள்ல இதுவரை இந்திய நாடு 14 தொடர்கள்ல தொடர்ந்து டாஸை வெல்லாம ஒரு பக்கம் தோல்வியை உற்றிருக்கிறோம். அதன் அடிப்படையில் எதிரில் இருக்கக்கூடிய அணி வீரர் தான் டாஸை வின் பண்ணி அவங்க கொடுக்கறத நாம இது வரைக்கும் செஞ்சிருக்கிறோம். அப்படிதான் நாம ஜெயிச்சுட்டும் வந்திருக்கிறோம். அணியில ஏதாவது மாற்றம் இருக்குதா அப்படின்னு பார்த்தா ஆஸ்திரேலியா அணி பக்கம் கூப்பர் கானோலி, அதாவது மேத்யூ ஷாட்டுக்கு வந்து காயம் காரணமா அவரை வெளியெடுத்துட்டு ஒரு திட்டத்தின் அடிப்படையில் தான் இவரை உள்ள சேர்த்திருக்கிறாங்க. ஸ்பின்னர்ஸ் அதிகமா வேணும். ஏன்னா கானோலி ஆல்ரவுண்டர், ஒரு ஸ்பின்னராகவும் தொடக்க வீரராகவும் செயல்படுகிறார். ஒரு 19 வயசு பையன். அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா இன்னொரு நபரையும் ஹேட் பண்ணிருக்கிறாங்க, ஜாங்கா. அவர் இந்திய வம்சாவளியை சேர்ந்தவர். அவரும் ஒரு ஸ்பின்னர். இந்தியாவுக்கு ஃபீல்டிங்கை கொடுத்தாச்சு, ஆஸ்திரேலியாவை பேட்டிங் வந்தாச்சு. பேட்டிங்ல டிராவிஸ் ஹெட்டும் சரி, கூப்பர் கானோலியும் ஓப்பனிங் வராங்க. அப்படி வரும்போது கூப்பர் கானோலி தொடக்க வீரர். அவர் இப்பொழுதுதான் முதன்மையாக இந்தியாவை எதிர்கொள்கிறார். அதுவும் ஷமி ஓவர் அப்பதான் ஃபேஸ் பண்றாரு. அதுவரை பால் ஸ்பீட்ல ஸ்விங் ஆகுது. அப்படி ஸ்விங் ஆகிற பட்சத்துல அந்த பாலை தடுமாறி 9 பால்களை ஆடி டக் அவுட் ஆயிருப்பாரு. KL ராகுலிடமே, கீப்பரிடமே கேட்ச் கொடுக்கப்பட்டு. சரிப்பா, டிராவிஸ் ஹெட் தான் நமக்கு முக்கியமான எதிரி. கூப்பர் கானோலி போயிட்டாரு. சரி, சரிவை நோக்கி போகும்போது இன்னொரு விக்கெட்டை எடுத்துட்டா நமக்கு சந்தோஷமா இருக்கும். இப்ப ஸ்மித்தும் உள்ள வந்துட்டாரு. அவரும் டிராவிஸ் ஹெட்டும் பார்ட்னர்ஷிப் போடுறாங்க. 39 பாலுக்கு 33 அடித்திருக்கிறார் டிராவிஸ் ஹெட். பரம எதிரி இந்தியாவுக்கு யாருன்னா ஆஸ்திரேலியா கிடையாது. ஆஸ்திரேலியாவில் டிராவிஸ் ஹெட் தான். ICC தொடர்கள், அதாவது T20 வேர்ல்டு கப்பு, 50 ஓவர் வேர்ல்டு கப், உலக டெஸ்ட் சாம்பியன்ஷிப், இதுல எல்லாத்துலயுமே அதிக ரன்கள் அடித்திருக்கக்கூடியவர் இந்தியாவுக்கு எதிராக டிராவிஸ் ஹெட் மட்டும்தான். இவரால் தான் அவங்களுக்கு கப்பே தக்க வச்சிருப்பாங்க ஃபைனல்ல மட்டும். இப்படி இருக்கும்போது இவருடைய விக்கெட்டை எடுக்க திட்டம் தீட்டணும்ல. அஸ்வின் அவர்கள் என்ன சொல்லியிருப்பாருன்னா, இங்கிருந்தே சொல்லியிருக்கிறார் ஆலோசனை. அதாவது நீங்க வந்து தொடக்கத்திலேயே ஸ்பெல்லிலேயே வருண் சக்கரவர்த்தி கிட்ட ஓவர் கொடுங்க. ஏன்னா ஒரு அன்ஆர்த்தடாக்ஸ் பிளேயர், எதிர்பார்க்காத ஒரு பாலை போடக்கூடியவர். நாம எல்லாரும் பண்றதை அவர் பண்ண மாட்டார். அந்த மாதிரி தான் அவரும் சொல்லி இருந்தாரு. அதன் அடிப்படையில தான் ரோஹித் சர்மா 9வது ஓவரை கொடுத்திருப்பாரு. ஏன்னு பாத்தீங்கன்னா
குல்தீப் யாதவ் போட்டிருப்பாரு, சரிப்பட்டு வந்திருக்காது. முகமது ஷமி போட்டிருப்பாரு, சரிப்பட்டு வந்திருக்காது. ஹார்திக் பாண்டியா போட்டிருப்பாரு, அதுவும் சரிப்படல. ஸோ இந்த இடத்துல நாம வருண் சக்கரவர்த்தியை யூஸ் பண்ணி பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு 9வது ஓவர் கொடுத்த உடனே 2வது பந்துகளே, ஏன்னா ஸ்மித் ஒரு ரன் சிங்கிள் அடிச்ச உடனே முதல் பந்துலயே ஃபேஸ் பண்ற முதல் பந்து, ஏன்னா ஐபிஎல்லையும் ஆடல, சர்வதேச போட்டிகளையும் ஆடல, இந்த போட்டியில தான் ஃபர்ஸ்ட் ஃபேஸ் பண்றாரு. அப்படி ஃபேஸ் பண்ணும்போது அது கேட்சா மாறுது. ஏன்னா சுழல் பந்துல அது லெக் ஸ்பின்னா ஆஃப் ஸ்பின்னா எதுவுமே தெரியாது. அப்படி இருக்கும்போது இவர் தூக்கி அடிக்கப்பட்ட பந்து ஒரு பக்கம் கேட்சா மாதிரி கில் பிடிச்சிருப்பாரு. அதை 3 செகண்ட் ஹோல்ட் பண்ணி தான் தூக்கி போட்டிருப்பாரு. இந்த இடத்துல அம்பையர் ரிச்சர்ட் வில்லிங்டன் வொர்த், இவர் தான் நமக்கு மிகப்பெரிய ஒரு எதிரி. இந்தியா ஆஸ்திரேலியா மேட்ச் நடக்குதுப்பா, அரையிறுதி நடக்குது, நாக் அவுட் போட்டி நடக்குது, ஐசிசி தொடர்கள் நடக்குதுன்னா இவரை தான் அம்பியரா போடுவாங்க. ஏன்னா இந்தியாவுக்கு சாதகமா எதையுமே கொடுக்க மாட்டார். இங்கிலாந்துக்காரங்க பொதுவாகவே பிரிட்டிஷ்காரன் இந்தியாவை ஆளணும் தான் நினைப்பான் எப்பொழுதுமே. அதே மாதிரி இப்போ கூட கேவலமா பாக்குற ஒரு பார்வையிலே நம்மளை பார்க்கிறாரு. அப்படிதான் இந்த இடத்துல என்ன நடந்திருக்குன்னா, கில் அவர்கள் தூக்கி போடுறது, இந்த மாதிரி பாலெல்லாம் தூக்கி போடக்கூடாது, அம்பையர் கிட்ட கொடுக்கணும். 3 செகண்ட் ஹோல்ட் பண்ணாம தூக்கி போனா உங்க நாட் அவுட் கொடுத்துருவோம், அடுத்த முறை இந்த மாதிரி பண்ணனா கண்டிப்பா அவுட் கொடுக்க மாட்டேன், நாட் அவுட் தான் கொடுப்பேன்னு சொல்லியிருப்பாரு. இப்பவே நான் அவுட் கொடுத்ததுனால தான் விட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு வார்ன் பண்ணிருப்பாரு. ஆனா கில் அவர்கள் நான் 3 செகண்ட் ஹோல்ட் பண்ணிட்டேன், இதுக்கு மேல நீங்க என்ன வந்து வார்ன் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு பொங்கி இருப்பாரு. ஐசிசி விதியும் அதான் சொல்லுது, 3 செகண்ட் மேல நீங்க என்ன வேணாலும் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் சொல்லியிருக்கோம். ஆனா அம்பையர் கிட்ட கொடுக்கணும்ன்றது ஒரு விதி தான். அதன் அடிப்படையில் தான் இவர் போயிட்டு அவரை வார்ன் பண்ணிருப்பாரு. அதுக்கு முன்னாடி ஜடேஜாக்கு ஒரு கையில கட்டு போட்டிருப்பாங்க, அந்த கட்டை பிரிங்க, நீங்க அதை போடக்கூடாது, அதன் மூலமா உங்களுக்கு ஸ்பின் ஓவரா கூட ஆகலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவர்கிட்ட வாதத்தில் ஈடுபட்டிருப்பாரு. அதை கழட்டி இருப்பாரு. உடனே விழுந்து கையை தேய்ச்சிக்கிட்டு ரத்தம் பிளட் வந்து வெளியே வந்திருக்கும். உடனே அந்த பேண்டேஜ் போடப்பட்டிருக்கும். அப்பொழுது எதுவுமே கேட்டிருக்க மாட்டார். ஆக அவருக்கு தேவை விதிப்படி நீங்க நடந்துக்கிறீங்களா, அதன் அடிப்படையில் ஆஸ்திரேலியாக்காரங்க நீங்க அந்த மாதிரி கேட்டிருந்தா யாருக்கும் அந்த பிரச்சனை இல்லை. இந்தியா பக்கம் மட்டும் ஒரு தலைபட்சமா மட்டும் இந்த ரூல்ஸ் எல்லாம் பாக்குறதுனால தான் எல்லா ரசிகர்களுக்குமே கோபம் வருதுன்னு சொல்லிட்டு பொங்கி எழுந்திருக்கிறார்கள். டிராவிஸ் ஹெட் அவுட், கூப்பர் கனோலி அவுட், ஸ்மித்தும் லபுஷன் 2 பேரும் சேர்ந்து பார்ட்னர்ஷிப்பை அமைக்கிறாங்க. ஸ்மித் அவர்கள் நிதானமா பொறுமையுடன் எல்லா ஸ்பின்னர்ஸையும் ஆடுறாரு. ஆனா இந்த இடத்துல ரோஹித் சர்மா மாற்றி மாற்றி கொடுக்குறாரு. ஸ்பின்னர்ஸ் 4 பேர் யூஸ் பண்றாரு, ஃபாஸ்ட் யூஸ் பண்றாரு, ஷமி யூஸ் பண்றாரு, அங்கங்க ஒரு கலவையா என்னென்னமோ பண்றாங்க. இது கௌதம் கம்பீரினுடைய திட்டமாக இருந்தாலும் ரோஹித் சர்மாவுக்கு இதுக்கு ஒத்துழைச்சிருக்கிறாரு. ஏன்னு பாத்தீங்கன்னா, இந்த மாதிரி 6 பவுலர்ஸ் இருக்கும்போது நம்ம சிறப்புடன் யாரை வேணாலும் மாற்றி மாற்றி கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு எண்ணம் வந்து ரோஹித் சர்மா இருக்குது. போட்டி முடிந்த உடனே பேட்டியில் அதையும் சொல்லியிருப்பாரு, இது ரொம்ப நல்ல சௌகரியமா இருக்குது, இந்த மாதிரி ஓவர் கொடுக்கும்போது இவன் சரியா போடலையா அவனை கூப்பிடு, அவன் சரியா போடலையா அவனை கூப்பிடு, மாற்றி மாற்றி கொடுக்கும்போது அது லெஃப்ட் ரைட் காம்போ வந்து அவங்களுக்கு வந்து மிஸ் அண்டர்ஸ்டாண்ட் பண்ண வைக்கும் இந்த பால்கள். அப்படி இருக்கும்போது அவங்களா தானா அவுட் ஆகிடுவாங்கன்னு சொல்லிட்டு தான் ரோஹித் சர்மா மாற்றி மாற்றி கொடுத்தா இந்த பார்ட்னர்ஷிப்பை கொஞ்சம் தூரம் உடைக்க முடியவில்லை. ஜடேஜாவை மாற்றி கொடுக்கும்போது எல்பிடபிள்யூ லபுஷன் மாட்டிப்பாரு, 26 ரன்கள்ல வெளியேறி இருப்பார். ஆனா அதுக்கு டிஆர்எஸ் கேட்க ஸ்மித் கிட்ட டிஸ்கஸ் பண்ணியிருப்பாரு லபிஷன், வேணா நீ அவுட் ஆயிட்ட, ஸோ கிளம்பு அப்படின்னு சொல்லிட்டு டிஎஸ் ஸ்மித்தும் சொல்லியிருப்பாரு. உடனே என்ன ஆச்சுன்னா, ஸ்மித் அவர்கள் இன்னொருத்தர் கூட பார்ட்னர்ஷிப் போடலான்னு சொல்லிட்டு இங்கிலீஷ் கூட ஆடிப்பாரு. இங்கிலீஷ் வந்து இங்கிலாந்துக்கு எதிராக நிறைய 100 அடிச்சிருப்பாரு. அப்படி இருக்கும்போது இவர் சிறப்பாக ஆடுவார் நினைச்சா விராட் கோலி கிட்ட ஆப் சைட்ல கேட்ச் கொடுத்து அவரும் கிளம்பிட்டு பாரு வேகமா. சரிடா, ஆஸ்திரேலியா சரிவை நோக்கியே போகுது, எப்படியா இருந்தாலும் மேட்ச் 200க்குள்ள சுருண்டு போயிடும் நினைச்சா அலெக்ஸ் கேரி வந்தாங்க. 57 பாலுக்கு 61 ரன்கள் கடைசி வரைக்கும் இருந்தார். இவர் இன்னும் கொஞ்ச நேரம் இருந்திருந்தா கண்டிப்பா 264 என்பது 290 என்ற ஒரு ரன் இலக்குக்கு எடுத்துட்டு போயிருப்பாரு. ஆனா அந்த இடத்துல ஸ்ரேயஸ் ஐயர் ரன் அவுட் ஆக்கி இருப்பாரு. இந்த அலெக்ஸ் கேரிய சிங்கிள் பார்வையில, ஏன்னா ஒரே ஸ்டிக் மட்டும் தான் தெரியும், அந்த ஆங்கிள் ஓடி வந்து எடுத்து அடிச்சிருப்பாரு. அந்த இடத்துல கண்டிப்பா வருண் சக்கரவர்த்தி எடுத்திருந்தா அந்த அவுட் ஆகியிருக்காது. இதுவும் ஒரு குறிப்பிட்ட ரன்களை சேர்க்கும் விதமாக தான் பார்க்கப்படுது. அந்த வகையில இந்த இடத்துல அலெக்ஸ் கேரி 61 ரன்கள் 57 பால்ல 4 4 1 6 அடிச்சிருப்பாரு, பொலந்து கட்டியிருப்பாரு. ஸ்மித் கூட கொஞ்ச நேரம் பார்ட்னர்ஷிப் போட்டிருப்பாரு. ஸ்மித் வந்து 73 ரன்கள்ல முகமது ஷமி ஓவர்ல தான் அவர் ரொம்ப தடுமாறி இருந்தார். நல்ல நேரத்துல ரோஹித் சர்மா ஒரு திட்டத்தை வகுத்து இருக்கிறார், ஸ்பின்னையே கொடுத்துட்டு இருந்தாரு. ஸ்பின்ல பொறுமையா சிங்கிள் தள்ளி ஒரு 4 அடிச்சு இந்த மாதிரியே கடத்திட்டு வந்தவர் முகமது ஷமி கிட்ட இறங்கி அடிக்கணும்னு சொல்லிட்டு பல பால்களை அடிக்க துணிந்தவர். ஆனா அந்த இடத்துல மாட்டாம அவுட் ஆகி போயிருப்பார் ஸ்மித் அவர்கள். இதுக்கப்புறம் என்ன, துவாஷியஸ், ஹெல்லிஸ், அகமா ஜாம்பா, ஜங்கா, ஸோ இவங்கெல்லாம் வந்து குறிப்பிட்ட சொற்ப ரன்கள் அவுட் ஆகியிருப்பாங்க. இங்க முக்கியமா பார்க்கப்படக்கூடிய ஒரு நபர் யாருன்னா மேக்ஸ்வெல் தாங்க. மேக்ஸ்வெல் அவுட் எடுத்து தான் குரூஷியலா இருந்தது. ஏன்னு கேட்டீங்கன்னா, அக்ஸர் பட்டேல் பால் 6 குடிச்சிருப்பாரு. உடனே அந்த ரேஞ்ச் அந்த ஸ்பீடு எல்லாத்தையும் மாத்தி டர்ன் கூட கம்மியா போடப்பட்டு ஒரு பக்கம் நேரா விட்டுருப்பாரு. இது டர்ன் ஆகி நம்ம பேட்டுக்கு வரும்னு நினைச்ச மேக்ஸ்வெல் அந்த இடத்துல தடுமாறி போல்ட் அவுட் ஆகி வெளியே போயிருப்பாரு. மனுஷன் இருந்திருந்தானா கண்டிப்பா 290 கன்ஃபார்ம், அப்படிதான் இருந்திருக்கும். இப்படிதாங்க 264க்கு 49.3 பால்கள்ல ஆஸ்திரேலியா ஆல் அவுட் ஆகி இருக்கிறது நாக் அவுட் மேட்ச்ல ஐசிசில. ரோஹித் சர்மா வந்தாரு, மனுஷன் நினைச்சிருந்தா கொஞ்சம் பொறுமையா ஆடி இருக்கலாம். 29 பாலுக்கு 28 ரன்கள் 3 4 1 6 அடிச்சு அதிரடியை காட்டி இருப்பாரு, தொடங்கி இருப்பாரு. இந்த இடத்துல கம்பீர் கூட பேட்டியில என்ன சொல்லியிருப்பாருன்னா, ரோஹித் சர்மா சொற்ப ரன்கள்லயே அவுட் ஆகுறாரு, அவரை பத்தி நீங்க எதுவுமே நினைக்க மாட்டீங்களே, அவர் தான் அதிரடியாக ஆடி ஆட்டம் எப்படி இருக்க வேண்டும் என
பின்னால் இருக்கக்கூடிய நபர்களுக்கு கேப்டன் வழி நடத்துகிறார், இப்படி ஆடுங்கடா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லி கொடுக்கறதே அவர் தான். அதுவும் இல்லாம துபாய் பிச்சுன்னு ஒரே பிச்சில் ஆடுறேன்னு சொல்றீங்க, அதெல்லாம் கிடையாது. எங்களுக்கும் பிராக்டிஸ் கொடுக்கப்படுவது துபாய் பிச் கிடையாது, ஐசிசியினுடைய அகாடமி பிராக்டிஸ் பிச் தான். அதுலதான் நாங்க போயிட்டு விளையாடிட்டு எங்களுக்கும் இது புதிதான். களத்தில் இருக்கக்கூடிய பிச் கூட வேறு, ஒவ்வொரு போட்டிக்கும் ஒவ்வொரு களத்தை எங்களுக்கு கொடுக்குறாங்க. ஆகையினால நாங்களும் டிஃப்ரெண்டான ஒரு அணுகுமுறையில் தான் அணுகிறோம். நீங்க வெவ்வேறு கிரவுண்ட்ல போயிட்டு விளையாடினாலும் லாகூர்ல ஒரே பிச்ல தான் கடைசி வரைக்கும் விளையாடுவீங்க, கராச்சிலையும் ஒரே பிச்ல தான் கடைசி வரைக்கும் விளையாடுவீங்க. இப்படிதான். ஆனா நாங்க ஒரே கிரவுண்ட்ல பல வகையான கள பிச்சுகள்ல விளையாடுறோம்னு சொல்லிட்டு கம்பீர் அவர்கள் சவுக்கொடி கொடுத்திருப்பார். ஆனா ரோஹித் சர்மா நன்றாகவே ஆடி கூப்பர் கனோலி இவருடைய ஓவர்ல இவர் தான் வந்து புதுசா வகுக்கப்பட்ட ஒரு திட்டம். ஏன்னா ஷாட்டுக்கு பதிலாக இவர் இறக்குனாங்க, ஸ்பின்னை போட்டு அவருடைய விக்கெட்டை எடுத்திருப்பாரு. அதே மாதிரி கில் அவர்கள் போல்ட் ஆகியிருப்பார் துவாஷியஸ் ஓவர்ல. இப்போ என்னன்னா விராட் கோலி ஸ்ட்ராங்கா நின்றுட்டாரு, ஸ்ரேயஸ் ஐயர் ஸ்ட்ராங்கா நின்றுட்டாங்க. இந்த 2 பேர் நின்னவாச்சு தான் இந்த மேட்சே நமக்கு கைக்கு வந்தது. இவர்கள் அதாவது கோலி அவர்கள் ரன்களை விரட்டி சென்றார், ஆனா ஸ்ரேயஸ் ஐயர் அவங்களை மிரட்டிட்டு இருந்தார். எப்படி? அடிதடியாக மிரட்டிட்டு இருந்தார். விராட் கோலி சிங்கிள் மட்டுமே ரொட்டேட் பண்ணியிருந்தார். ஏன்னா இவருக்கு லெக் ஸ்பின்னோ அதுக்கப்புறமா ஆஃப் சைட்ல போடப்படுற பந்தும் ரொம்ப வீக்னஸா இருந்தது. இதுல பொறுமை காத்து, அதாவது விழுந்த ஒரு மனுஷன் எழுந்து வர்றது மிகப்பெரிய ஒரு கஷ்டம். அதையும் வயசுல கொஞ்சம் தாண்டி போனவங்க, எக்ஸ்பீரியன்ஸ் ஆனவங்க இந்த மாதிரி விழுந்துட்டா எழுந்து வர்றது ரொம்ப கஷ்டம். ஆனா இந்த இடத்துல மனுஷன் அந்த அளவுக்கு நிதானமாக எந்த பாலையுமே ஆடாம சிங்கிள் மட்டுமே ரொட்டேட் பண்ணி ஸ்ட்ரைக்கை ஃபுல்லா ஸ்ரேயஸ் ஐயருக்கும் கேஎல் ராகுலுக்கு மட்டுமே கொடுத்தாரு, அக்ஷர் பட்டேலுக்கு மட்டுமே கொடுத்தாரு. இடையில வந்த மிடில் ஆர்டர் எல்லாமே பார்ட்னர்ஷிப் போட்டாங்க. ஒரு 40 ரன்களுக்கு எல்லாருமே பார்ட்னர்ஷிப் போட்டிருக்காங்க. ஆகையினாலதான் வெற்றி எளிதாக கிடைத்தது. இதே தொடக்க வீரர்கள் மாதிரி அவங்கள சொற்ப ரன்கள் அவுட் ஆகி போயிருந்தா ரொம்ப கஷ்டமா இருக்கும் மேட்ச் ஜெயிக்கிறது. ஏன்னா ஆஸ்திரேலியா வந்து 36 பாலுக்கு 36 இருக்கிற வரைக்கும் மேட்ச் நம்ம கையில இருக்குடான்னு சொல்லிட்டு போராடிட்டு இருக்காங்க. கடைசி ஒரு பால் வரைக்கும் மாற்றம் நிகழும் சொல்லிட்டு நினைக்கக்கூடியவர்கள் தான் மஞ்சள் தொழில் போட்ட ஆஸ்திரேலியாக்காரர்கள். இப்படியே அவர்களுடைய பார்ட்னர்ஷிப் விராட் கோலி ஸ்ரேயஸ் ஐயரும் போய்கொண்டு இருக்கும்போது ஸ்ரேயஸ் ஐயர் வந்து அவுட் ஆகிறாரு 45 ரன்கள்ல. சரி, அவுட் ஆகிட்டாருப்பா, இனி வரும் பேட்ஸ்மேன்லாம் எப்படி ஆடுவாங்க? அக்ஷர் பட்டேல் தான், ஏன்னா கேஎல் ராகுலை இறக்க மாட்டாங்க. இந்த இடத்துல அக்ஷர் பட்டேல் 27 ரன்கள்ல ஏமாந்து போயிட்டு அவுட் ஆகி இருப்பார். அடுத்ததான் கேஎல் ராகுல். அதற்கு முன்னால் விராட் கோலி 84 ரன்கள்ல அப்படியே இருக்கிறாரு. 98 பந்துகள் அந்த இடத்துல தான் அவர் அவுட் ஆகி இருப்பாரு. ஆனா அதுக்கு அடுத்தடுத்து வரக்கூடிய பேட்ஸ்மேன்கள் பயத்தை உருவாக்கவில்லை. வந்தாங்க. காட்டான்னு சொல்லக்கூடிய ஒரு நபர் யாருன்னா ஹார்திக் பாண்டியா தான். ஏன் இவரை காட்டான்னு சொல்றாங்கன்னா 44-46 எல்லிஸ் ஓவர் பொறுமையாக இருந்தார்கள் கேஎல் ராகுலும் ஹார்திக் பாண்டியாவும். அப்படி இருக்கும்போது சரி 45-47 ஸ்பின்னர்ஸ், ஜாங்கா ஒன்னு, இன்னொன்னு ஆடம் ஜாம்பா, 3 6 அடிச்சிருப்பாரு ஹார்திக் பாண்டியா இந்த 2 ஓவர்கள், இந்த 2 ஸ்பின் ஓவர்கள்ல. ஜாங்கா ஓவர்ல 1, ஜாம்பா ஓவர்ல தொடர்ந்து 2 6. இப்படி அடிக்கும்போது 36க்கு 36 இருந்த ஒரு ரன், அதாவது ஒரு பாலுக்கு ஒரு ரன் என்ற ஒரு பிரஷர் இருந்த நிலையில அதை குறைச்சி 18 பாலுக்கு 12 என்ற இலக்கை கொண்டு வந்து அவரும் அவுட் ஆகி போயிருப்பாரு. கடைசியா கேஎல் ராகுல் ஒரு 6 அடிச்சு முடிச்சிருப்பாரு. இதுதான் வந்து வெற்றியினுடைய போக்கையே மாற்றக்கூடியது. ஏன்னா ஹார்திக் பாண்டியா அந்த இடத்துல காட்டா மாதிரி நாம ஒரு ரன்னுக்கு ஒரு ரன் அச்சா வின்னுப்பா அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல டிஃபெண்ட் பண்ணி ஆடி இருந்தா அது ரன்னையும் பாலையும் கொஞ்சம் வித்தியாசப்படுத்தி நமக்கு பிரஷரை ஏத்தி இருக்கும். இந்த இடத்துல எதையுமே நினைக்காம அடிச்சு ஆடினா பாத்தீங்களா, கவலை இல்லாம, அதை தான் காட்டான்னு சொல்லிட்டு இந்திய ரசிகர்கள் வர்ணித்து வருகிறார்கள். இப்படிதான் நாம ஜெயிச்சு 265 இலக்க தொட்டு நம்ம வெற்றி அடைஞ்சிட்டு ஃபைனலுக்கு நோக்கி சென்றிருக்கிறோம். இந்த இடத்துல சவுத் ஆப்பிரிக்காவும் ஒரு பக்கம் நியூசிலாந்து பல பரீட்சை இன்று செய்து அதுல யார் வராங்களோ அவங்க கூட ஃபைனல் வந்து நம்ம துபாய் இடத்துல தான் விளையாட போறோம். பாகிஸ்தான்ல நடக்க போறதுல. ஆகையினாலதான் பாகிஸ்தான் ரசிகர்கள் என்ன சொல்லியிருப்பாங்கன்னா, சாம்பியன்ஸ் டிராஃபியை வந்து நடத்துறது ஐசிசியினுடைய ஜெய்ஷா தான். அவர் இந்திய வீரர் ஒரு தலைபட்சமாக அந்த இடத்துல கொண்டாடிட்டு இருக்காரு. ஹார்திக் பாண்டியா அடிச்ச பாலை கேட்ச் பிடிச்சு போட்டு கொண்டாடி தூக்கி போட்டிருக்காரு. விராட் கோலி ஆட்டநாயகன் விருது வாங்கும்போது சந்தோஷப்படுறாரு. ஒரு தலைபட்சமா பாரபட்சமா நடந்திருக்காரு இந்த ஜெய்ஷா அவர்கள். இவர் பாகிஸ்தான் நடக்க கூடாதுன்றதுக்காக தான் திட்டம் போட்டு இதை பாகிஸ்தான்லயே நடத்துறாரு. அதுவும் இல்லாம பாகிஸ்தான் நடத்தும் போது நாம அந்த இடத்துல ஃபைனலுக்கு போய் ஆகணுன்ற ஒரு சூழ்நிலை காரணமா தான் இவர் துபாயில நடத்துறதுக்கு இவ்வளவு பெரிய ஏற்பாடு செய்திருக்கிறார்கள். இந்த மாதிரி அல்லு சில்லாம் கத்துறதுக்கான காரணம் என்ன தெரியுமா? இந்தியா ஜெயிச்சிச்சு. இப்படி ஜெயிச்ச உடனே நாம காரணத்தை சொல்லி ஆகணும்னு சொல்லிட்டு பாகிஸ்தான் ரசிகர்கள் ஒரு பக்கம் குமரி கொண்டு இருக்கிறார்கள். ஆனா இந்த சாம்பியன்ஸ் டிராஃபி ஃபைனல் மூலமா ரோஹித் சர்மா மிகப்பெரிய ஒரு வரலாற்று சாதனையை பண்ணியிருக்கிறாரு. ஐசிசி தொடர்கள்ல, அதாவது உலக டெஸ்ட் சாம்பியன்ஷிப், அதுக்கப்புறமா T20, அதுக்கப்புறமா 50 ஓவர் ஓடிஐ வேர்ல்டு கப், அதே மாதிரி சிடி சாம்பியன்ஸ் டிராஃபி 2025 ஃபைனலுக்கு 4 தொடர்கள்லையுமே 2 வருடங்கள்ல சாதிச்சிருக்கிறார். 2023ல இருந்து 2025க்குள்ள. அதே மாதிரி சாம்பியன்ஸ் டிராஃபில 5 முறை ஃபைனல் போயிருக்கிறோம். 2000ல 1, 2003ல 1, 2013, 2017, 2025. இந்த மாதிரி
5 முறை நம்ம சாம்பியன்ஸ் டிராஃபி உள்ள போனதுனால நாம தான் அதிகமா சாம்பியன்ஸ் டிராஃபில உள்ள போயிருக்கின்ற பெருமையும் இந்திய அணி தான் அடைந்திருக்கிறது. விராட் கோலி அவர்கள் சச்சின் சாதனையை வேற முறியடிச்சிருக்கிறாரு. 84 ரன்கள் அடிக்கும் பட்சத்துல 3வது இடத்துல இறங்கக்கூடிய விராட் கோலி அவர்கள் 12,000 ரன்களை கடந்து 2வது இடத்துல இருக்கிறார். ஐசிசி தொடர்கள்ல நாக் அவுட் போட்டிகள் 1000 ரன்களை கடந்த முதல் வீரர் என்ற பெருமையும், அதுவும் இல்லாம 2வது இடத்துல 808 ரன்களை அடித்திருக்கக்கூடிய ரோஹித் சர்மா இருக்கிறாரு. நாக் அவுட் போட்டிகள்ல 10 அரை சதம் அடித்திருக்கக்கூடிய முதல் நபரும் விராட் கோலி தான். அதே மாதிரி ஐசிசி தொடர்கள்ல 24 சதங்களை அடித்திருக்கிறார். இதற்கு முன்னால் 23 சதங்களை அடித்து சச்சின் அவர்கள் முதலிடத்தில் இருந்தார். இப்பொழுது விராட் கோலி அதை பிடுங்கி வைத்துக் கொண்டிருக்கிறார். இன்னும் நிறைய மேட்ச் இருக்குது. அவர் அடுத்த வேர்ல்டு கப் ஆடுறதுக்கே வாய்ப்பு இருக்குது. சோ பல சாதனைகள் அவர் மேட்சுக்கு 100 அடிச்சார்னா சாதனை பட்டியலில் நம்ம கூடிக்கிட்டே போகணும், நம்ம சொல்லிக்கிட்டே இருக்கணும். அவ்வளவு சாதனைகள் நிறைவேறும். அந்த அடிப்படையில் இப்போ ஃபைனல் இந்தியா போயிருச்சு. அந்த இடத்துல இருந்து நியூசிலாந்தோ சவுத் ஆப்பிரிக்கா யாரோ ஒருத்தர் வருவாங்க. அப்படி வரும்போது அவர்களுடன் மோதும் போது இந்தியா ஜெயிக்குமா ஜெயிக்காதான்னு சொல்லிட்டு நீங்க கமெண்ட்ல சொல்லுங்க.